இந்தியா என்பது தேசிய இனங்களின் சிறை கூடாரம் என்கிறார் அண்ணன் புன்பரப்பு தமிழரசன். இந்தியா என்பது துணைக்கண்டம் என்கிறார் பேரறிஞர் அண்ணா. இன்னைக்கு தமிழ்நாடுங்கிற மாநிலம் இந்தியாக்குள்ள இருந்தாலும் இந்தியா என்பது ஒரு தேசம், தமிழர்களின் தாயகம். இந்த தாயகம் இன்றைக்கு திட்டமிட்டு கலப்படமாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இயல்புக்கு மாறாக அதிகப்படியான வடநாட்டுக்காரங்க தமிழ்நாட்டுக்குள்ள படையெடுத்து வர்றாங்க. ஏறக்குறைய 1 கோடி பேர் தமிழ்நாட்டுக்குள்ள ஊற்றி வந்துட்டாங்க. வடநாட்டுக்காரங்க வந்தா என்ன பிரச்சனை? அவங்க வர்றாங்க, வந்து வேலை செய்யறாங்க, சொல்லிட்டாங்க, அது நினைக்கிறாங்க. இந்தியாங்கிற நாடு வெள்ளக்காரன்ட்ட 300 ஆண்டு காலம் அறியப்பட்டு கிடைச்சுன்னு நமக்கு தெரியும். வெள்ளக்காரன் நாட்டை எப்படி அறியப்படுத்தினா, அவன் துப்பாக்கி முனையில, கத்தி முனையில, எல்லையில ராணுவத்தை குடிச்சு போர் செஞ்சு நாட்டை பிடிக்கல. அவன் வணிகம் செய்ய நாட்டுக்கு வந்தான். வணிகம் செய்யறப்ப வணிகத்தின் ஊடாக அந்த நாட்டின் பொருளாதாரத்தை கையகப்படுத்தினான். பொருளாதாரத்தை இழந்தோம், நாடு தானாக அறியப்பட்டது. அதே போல தமிழ்நாட்டோட பொருளாதாரம் இன்னைக்கு வடநாட்டுக்காரங்க கையிலிருக்கு. அமைப்புக்கார பணி தொடங்கி, அஞ்சலக பணி தொடங்கி, எல்லா பணிகளையும் நீக்க மர இன்னைக்கு வடநாட்டுக்காரங்க நிறைஞ்சு கிடக்கிறாங்க. இந்தியாவிலே மொழிக்காக இந்தியை திரிப்பதை எடுத்து போராடி நிலம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுல இந்திக்கார ஊடுருவி இன்னைக்கு தமிழ் மக்கள் மத்தியில இந்தியை திணித்துக் கொண்டிருக்காங்க. இதை பத்தி ஆண்ட திமுக, ஆண்ட அதிமுக யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. ஒரு பக்கம் அவன் பொறியேற்றி கொண்டு போறான் அப்படின்னா, இன்னொரு பக்கம் என்னன்னா வடநாட்டுக்காரன் வாக்காளனாக மாறுறான். என்ன சொல்றாங்க? நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 233 தொகுதிகளில் கூட நீங்க வெற்றி பெற முடியும், ஆனா எந்த ஆளுக்கும் துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற முடியாதுங்கிறாங்க. ஏன்னா துறைமுகம் சட்டமன்ற தொகுதியோட வெற்றிகளை தீர்மானிக்கிறது தமிழர்கள் இல்லை, வடநாட்டுக்காரங்க. தமிழ்நாட்டில் பல தொகுதிகள் அது மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறது. திருப்பூர் தெற்குல பாஜக அதிகப்படியான வாக்களை பெறுகிறது என்றால் அதுக்கு காரணம் வடநாட்டுக்காரர்கள் வாக்கு. வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர் தெற்குல வெற்றி பெறாங்க, யாரோட வாக்கு? வடநாட்டுக்காரங்க வாக்கு. தமிழ்நாடு முழுக்க குடியுரிமை சட்டத்திற்காக போராட்டம் நடக்குது. குடியுரிமை சட்டத்திட்டம் கூடாதுங்க. ஆனா திருப்பூர்ல மட்டும் அது வேணும்னு போராட்டம் நடக்குது. யாரு போராட்டம் பண்றது மட்டும் வடநாட்டுக்காரங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. வடவர் நம்மவர்கள் இல்லை, அவர் நல்லவரும் இல்லை. இந்த முழக்கத்தை முன்னிட்டு அண்ணா, அந்த அண்ணாவில் வந்த திமுக, அண்ணாவின் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிமுக 2 கட்சிகளும் ஏறெடுத்து பார்க்கிறது. காலத்துல ஐயா கருணாநிதி தண்டவாளத்தை தலை வச்சாரு. உரவண்டி வனிதா வருவார்கள் வேற தலை வச்சாரு. இதுக்காக வடநாட்டுக்காரன் தாமியாவோட பேர்ல தாமியாபுரம்னு கள்ளக்குடிக்கு எப்படா பேர் வைக்கலாம் சொல்லிட்டு தண்டவாளத்தை தலை வச்சாரு. ராமேஸ்வர பூங்காவில் கொட்டுகிற மலையில திமுக தொடங்கப்படப்ப வைத்த கோட்பாட்டு முழக்கவில்லை ஒண்ணு வடவர் ஏகாதிபத்திய எதிர்ப்பு. தற்காப்பு கூடாது என்று பெரியாரிவரா சொன்ன போது வைத்த காரணம் தமிழர் அல்லாத இல்லைங்கிறது. ஆனா இன்னைக்கு வடநாட்டுக்காரன் லட்சக்கணக்கா உள்ள வர்றான், அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. அவன் ஒரு பக்கம் பொருளீட்டி கொண்டு போறான்னா இன்னொரு பக்கம் வாக்காளனாக மாறிக்கொண்டு வர்றான். அவன் வாக்காளனாக மாறி ஒரு தொகுதியோட வெற்றி கொள்கையை தீர்மானிக்கிற காரணியாக மாறி போனால் தமிழ்நாட்டுல ஒருபோதும் தமிழர் அரசியல் இருக்காது. தமிழ்நாட்டின் அரசியல் திசை போக்கு மாறி போகும். அந்த பேராபத்து, அந்த பேரபாயம் இருக்குது. அதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டம் செய்யும். எவ்வளவு பெரிய கூட்டு, எவ்வளவு பெரிய கொடுமை. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. தனியார் பணிகள்ல, அரசு பணிகள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு கொடுங்க. அதுவும் போராட வேண்டிய. ஏன்னா ஆளக்கூடிய ஆட்சியாளருக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை, எந்த அக்கறையும் இல்லை. இவ்வளவு ஆண்டு காலமா, 60 ஆண்டு காலமா திமுகவும் அதிமுகவும் ஆண்டு நாட்டை குட்டிச்சூடா மாத்திட்டேன். சரி, இந்த தேர்தலை மாற்ற வரும்னு பார்த்தா மாற்ற வரல, நாட்டம் தான் வருது. தமிழ்நாட்டுக்கு பல முற்போக்கு அம்சங்கள் உண்டு, பல வரலாற்று சிறப்புகள் உண்டு. தமிழ்நாட்டுக்கு இந்தியாவிலே கணிக்க மிகுந்த நிலம் தமிழ்நாடு என்று சொல்லப்படுது. இந்தியாவிலே அரசியல் பிரிவை கொண்ட மாநிலம் என்று தமிழ்நாடு சொல்லப்படுது. ஆனா
ஆனா அந்த தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டை பல நூறாண்டு பின்னோக்கி கொண்டு போயிடுச்சு. வடநாட்டுக்காரங்க பார்த்து பிற்போக்குத்தனமா இருக்கிறோம். இது வடநாட்டுக்காரன் காமிச்சுக்கிறேன், ஆந்திராவில் திரைக்கட தெரியும். ஆனா பவன் கல்யாண் தமிழ்நாட்டை பார்த்து ஏழமா பேசுறாரு. காரணம் என்ன? இந்த தேர்தல் முடிவு. இது தேர்தல் முடிவு இல்லை, விபரீத விபத்து. ஏறக்குறைய 1 கோடி பேர், 1 கோடி வாக்காள யார் வேட்பாளர் தெரியாம ஓட்டு போட்டீங்க? 1 கோடி பேர். எப்படி பாருங்க, வாக்காளருக்கு யார் வேட்பாளர் தெரியல. தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சருக்கு தன்னோட துறை என்னன்னு தெரியல. சுற்றுலாத்துறையா, சுற்றுச்சூழல் துறையா, எதுவும் தெரியல. தமிழ்நாட்டில் தானே அப்படி இருக்குது. ஆனா கலைஞர் ஆய்வு பண்றேன்னு போயிடுறது கடைசியில். இதுக்கு பேர் நம்ம முழுக்க எப்படி முழுக்க நம்புறது? இதுக்கு என்ன ஆதாரம்? இது ஆய்வு. ஐன்ஸ்டீன் ஆய்வு பண்ணாரு, பெரிய பெரிய அறிஞர்கள் ஆய்வு பண்ணாங்க. அதெல்லாம் என்ன ஆய்வு? இதுதான் ஆய்வு. தொழில்துறை அமைச்சர், தொழில்துறையில அந்த தொழிற்சங்கத்துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் பரமேஸ்வர, அவர் போய் தொழிற்சாலைகள் ஆய்வு பண்ணணும். உரிய விதிகள் கடைபிடிக்கப்பட்டதா, தொழிலாளர்கள் வந்து மதிப்பு நடத்தப்படுறாங்களா ஆய்வு பண்ணணும். அவர் எங்க ஆய்வு பண்றாரு? மருத்துவமனைக்குள்ள போயிட்டு நிற்கிறாரு. அதிகாரி கேட்கிறாங்க, இந்த மாதிரி சிக்கல் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பேசுறாங்க, கேட்கறாங்க, எல்லாம் இருக்காங்க. அப்படின்னு திரும்பி தளபதி போட்டவர்கள் அதை கிழக்க மாட்டீங்க. அதான் புரோட்டோகால். இவர் தமிழ்நாட்டோட அமைச்சர், அதுவும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பாருங்க. ஊடகங்கள் ராப்பால் அவரையே பேசணும். அவர் வந்தாரு, கோட்டை மாட்டினாரு, கலட்டினாரு, நடந்தாரு, உருண்டாரு, பிறந்தாரு, எல்லாத்தையும் பேசணும். ஆனா அவரையும் ஊடகங்கள்ட்ட பேச மாட்டாரு. ஏன் பேச மாட்டாரு? என்ன தெரியாது. அவரு வச்சுக்கிட்டு வந்துடப்படல. நீங்க சிந்திச்சு பாருங்க, யாரும் ஆரோக்கிய சாமின்னு இருக்கு, நம்ம அண்ணன் இருக்குது, அதெல்லாம் இயக்குனர். அவர் இயக்குனர், இங்க போங்க, அங்க பண்ணுங்க, அது இயக்குனர். அவர் சொல்லிட்டாரு, நீ யாரெல்லாம் நம்பி ராத்திரி 12 மணிக்கு போய் கேட்க வைத்து எதெல்லாம் விட்டு அவரையும் ஊடகத்தை சபிக்கிறாத, மைக்கில் இருந்தா வாய்க்கு வந்துடாத, உன் கதையை முடிச்சிருக்கிறாங்க. 4 நாள் சட்டமன்ற கூட்டத்தில் நடக்குது. 4 நாள்ல 3 நாள் பார்த்தா பல்ஸ் பட கிளைமேக்ஸ்ல கொண்ட மாதிரியே கொண்டு வாயே திறக்கல. என்னடா வாயே திறக்க மாட்டேங்கிறாரு? மௌன வரதமா இல்ல மௌன புரட்சியாருன்னு பார்த்தா 4வது நாள் பார்த்தா திடீர்னு ஆவேசம் வந்துருக்கு. அந்த செய்தியெல்லாம் காட்டுவாரு. என்னன்னு பார்த்தா கொடுத்துட்டாங்க ஸ்கிரிப்ட் பேப்பரை. அதாவது ஒரு கேள்வி நடக்குதுன்னா என்ன வினாத்தாள் அவங்களுக்கு தெரியாது. நம்ம படிச்சுட்டு போய் அந்த வினாத்தாளுக்கு விடை விடணும். ஆனா நம்ம முதலமைச்சருக்கு முதலாளே வினாத்தாள் கொடுத்து ராத்திரி விடைத்தாள் கொடுத்துறாங்க. விடிய உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி மந்தைகளை ஏற்றி ஆவேசமா பேசுறது. மற்றபடி எதை பற்றி எதுவும் தெரியாது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு ஆண்ட எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், கருணாநிதி, ஜெயலலிதா அவங்க மக்கள் பற்றிகளை பேசினா அவங்க ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க, அவங்க செவிசாய்க்க மாட்டாங்க, கண்டுகொள்ள மாட்டாங்க, அலட்சியப்படுத்துவாங்க, துச்சம் நடப்பாங்க. அவங்களுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கணும், நெருக்கடி கொடுக்கணும். அப்பதான் ஒரு பிரச்சனையை வந்து தீர்ப்பாங்க. இவருக்கு பிரச்சனை புரிய வைக்கணும், அதுக்கு பாராட்டணும். இன்னலைன் பர்மிட்டு உள்நலைவு சீட்டு அப்படின்னா என்னன்னு கேட்பாரு. அதுக்கு பாடம் எடுத்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் பெரிய வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டோட கேள்வி கொடுத்து காண கொடுங்க. அவரையும் வந்து விட்டு வர்றாங்க. தூத்துக்குடியில வந்து 14 பேரை எடப்பாடி பழனிசாமி அடிச்சு துள்ள துடிக்க படுகொலை செஞ்சது எல்லாருக்கும் தெரியும். அது படுகொலை. ஆனா கரூர்ல வந்து விஜய் 41 பேரை திட்டமிட்டு கொண்டாடு அப்படின்னு யாரும் என்ன சொல்றோம்? கரூர் அந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் காலதாமதமா போயிட்டாரு. அந்த காலதாமதம் தான் விபத்துக்கு முதலில் காரணம் அப்படின்னு பதிவு சொல்றோம். அப்ப அந்த மரணங்களுக்கு விஜய் தார்மீக பொறுப்பேற்கணும். ஆனா என்ன சொல்றாரு? எமல பணி போடுறாங்க அப்படின்னு வாயிலை வேட்கை எடுத்துக்கிட்டு ஒப்பாதிக்கும். யாரு பணி போட்டா? அந்த சதி நடந்தது என்று பணி போட்டது நீங்க. இப்ப காவல்துறை வச்சு கொண்டு போச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றது யாரு? ஆலோசனா. அது ஏற்று அக்கிச்சு. ஆனா ஆலோசனா பேசுறாரு. காவல்துறை கொண்டு மீட்கென்றால் கொண்டு மீட்ட பொருளின் போது எங்க போடுங்க? ஏண்டா ஓடி போடுங்க. ஏன் ஓடி போடுங்க?
ஒரு மாத காலம் வெளியே வராம ஊடகத்தை சந்திக்காம தலைவர் என்ன முடிய 41 பேர் செத்து விழுந்தும் கூட அந்த மரணம் விதைத்த எந்த குற்ற உணர்ச்சியும் ஏற்படுத்தல. பீசினு படம் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். இந்த படத்துல ஒரு காட்சி, தொடக்க காட்சி எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு குழந்தை இறந்து வருது. அந்த குழந்தையோட இறப்பு தாண்டான காரம் நடத்திட்டு இதை குற்ற உணர்ச்சி அடைஞ்சாரு. அதுக்கு பிறகு உலக பாக்குறாரு. அங்கிருந்து படம் தொடங்குது, பீசி படம். ஆனா கரூர்ல ஒரு குழந்தை இல்லை, அந்த மக்களே 10 குழந்தை உட்பட 41 பேர் செத்து போனாங்க. 41 பேர் செத்து போனாங்களே, நம்மளால இந்த குற்ற உணர்ச்சி துணி கூட இல்லை. ஆட்சிக்கு 50 நாள் ஆச்சு. 50 நாட்களாக நான் கரூர் போறேன் அப்படின்னு சொல்லல. கரூர்ல உறவுகளை இழந்தவர்களுக்கு நான் அரசு வேலை தரேன்னு சொல்லல. இப்ப 50 நாள் கழிச்சு சென்றாரு. நான் கரூர் போறேன். எதுக்கு போறேன்? ஏன்னா கரூர்ல இடைத்தேர்தல் வருது. எம்ஆர் விஜயபாஸ்கர் போட்டி போட போறாரு. அப்ப அந்த இடைத்தேர்தலுக்கான பரப்புரை இப்படிக்கு போறாரு. இன்னே பாதிக்கப்பட்டவங்க பார்க்க போறாரா? 50 வாக்கில் என்ன பண்ணீங்க? 50 வாக்கில் என்ன பண்ணீங்க? வந்த முதற்கைக்கு பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தாருக்கும் அரசுடன் போட வேண்டியதானே? ஏன் 50 நாள் கழிச்சு? என்ன கேவலம் கேடு கட்ட அவசியம்? வழக்கம் பேசுவோம், நாங்க கை விடுவோம். நாங்க புத்தியா இருந்தா நிர்மல்குமார ஓடி எழுதுறதுக்கு எவ்வளவு கேவலம் இல்ல? நீ வழக்கை போட்டு எத்தான் வைக்கல? 5 பேரை கைது இருக்காங்க இந்த தாவேக்கு ஆட்சியில. 5 பேரையும் கைது பண்ணா நீதிமன்றம் வீட்டுக்கு போய் வைக்கிறது. ஒருத்தன் ஜெயிச்சுருவாங்க, அந்த விஷயத்தை கைது பண்றாங்க. எவ்வளவு காலத்தின் கோலம் பாருங்க. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறது எதையுமே தெரியாதுங்க. எதுவுமே தெரியாது அவருக்கு. யாரு வந்தா நாடு நல்லா இருக்கு, யாரு வந்தா எல்லாம் சிறப்பா இருக்கு, யாரு வந்தா நாட்டை சரியா நிர்வாகம் பண்ணுவோம், ஆளுகை செய்வா, அதெல்லாம் யோசிக்காம தனக்கு பிடிச்ச நடிகருக்கு ஓட்ட போட்டுட்டேன். விரைவு வெறும் 52 நாள் தான் இருக்கு. வெறும் 55 நாள், ஏறக்குறைய 2 மாசம். இல்ல முழுசா 4 ஆண்டு காலம் 10 மாசம் இருக்கு. வச்சு செஞ்சிடலாங்க. அவர் எல்லாத்துக்கும் வசனம் தான். ஏண்டா அந்த விதியை தொட்டம் நினைச்சு பண்ணுவீங்க? யாருக்கு? இன்காவுக்கு மக்களுக்கு. ஏண்டா அந்த விதைக்கு ஓட்டு போட்டு நினைச்சு ஃபீல் பண்ணி வச்சுருவாரு. அதுல சட்டமன்றத்தில் பஞ்சலாக்கு. நாங்கள் மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவும் விட மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? தேடி பிடிச்சி கட்டளை சேர்த்து பொறுப்பு கொடுத்துருவோம். நாங்க தூய சக்தி. என்ன ஒரு தூய சக்தி? விஜயபாஸ்கர் யாருக்கா? விஜயபாஸ்கர் யாரு? எம்ஆர் விஜயபாஸ்கர் யாரு? விஜயபாஸ்கர் சொத்து வழக்குக்குள்ள குற்றச்சாட்டப்பட்ட ஒரு ஊழல் பேர்வழி. எம்ஆர் விஜயபாஸ்கர் யாரு? அவரை பிடிச்சான். திமுக அதிமுக ஊழல் பண்ணவரா சேர்த்துக்கிட்டு ஊழலை எழுத்த போறாரு. அதிமுகவில் எவன ஊழல் பண்ணானோ MC சம்பத்து, கடம்பூர் ராஜு, விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், திருச்சி வளர்மதி அத்தனையும் கேட்டுக்கிட்டு நான் ஊழலை ஒதுக்க போறேன் அப்படின்னு நாடகம். எப்படி ஒதுக்க முடியும்? எப்படி சாத்தியம்? நீங்க எப்படி பெரிய சக்தி? நீங்க என்ன சொல்றீங்க? திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்ததுன்னு நீங்க காசு கொடுத்தது வாக்கு வச்சுக்குவோம். இப்ப திமுக அதிமுக காசு கொடுத்ததுன்னா அதிமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற பகுதிக்கு குறைந்தது 30 கோடி 50 கோடி வரைக்கும் செலவழிக்கான். 50 கோடி செலவு சட்டமன்ற உறுப்பினராகி வாக்கு செலுத்தின மாதிரி அழியறதுக்குள்ள 1 மாத காலத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஏன் ராஜினாமா பண்றான்? எதுக்கு? மக்கள் மீது அளவற்றப்பட்ட மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசையை திறந்துட்டாங்க. எதுக்கு? 50 கோடியை செலவு பண்ணோம். தாவேக்காக்கு போனா 200 கோடி கொண்டாடிக்கலாம் லாபத்த கணக்கு. அப்படிப்பட்ட ஆட்களை தாவேக்கா சேர்த்துக்கிட்டு எப்படி லஞ்சத்தை எடுக்க முடியும்? எப்படி ஊழலை எடுக்க முடியும்? இல்ல போதை பொருளை நாங்க எதுக்குறோம். மகாத்தான் ஓடுங்க. எங்கிட்டு வர்றது? எங்க அமைச்சர் சரத்து ஒருத்தருக்கு IPL போட்டார போதையா? அது என்ன இல்ல, இந்த குழந்தைக்கு நாங்க மாத்திரைய பொடி பொடியா நுணுக்கி கொடுத்தோம். குழந்தைய அவருங்க குழந்தைய காணுங்க. IPL கிரிக்கெட் போட்டி அவ்வளவு ஒளி, அவ்வளவு இறைச்சல். எவனாவது குழந்தைய கூட்டு போவானா? ஆனா சொல்றாங்க பாருங்க,
எதை சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க. கேன பேர் அனுப்பிட்டு எல்லாத்தையும் சொல்றது. குழந்தைக்கு அப்படியே பெரிய பெரிய நுணுக்கி கொடுத்தாரு. கை குழந்தைக்கு எவன்டா மாசம் எழுதுறான் போல. கை குழந்தைக்கு யாரு மாசம் சொல்றா? தான் போடுவாங்க. ஆனா அந்த கதையும் சொல்றது. அந்த சரக்கு அமைச்சரை எடுத்துக்கிட்டு போதை எடுக்கிறது. இந்த பக்கம் விஜயபாஸ்கர் அவர் யாரு? இவர் கஸ்டமர், அவர் சப்ளையர். அமைச்சராக இதே விஜயபாஸ்கர் இருக்கப்ப போதை நிறுவனங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு முறையீடாக தமிழ்நாடு முழுக்க அனுமதி கொடுத்தாரா இல்லையா? அந்த விஜயபாஸ்கர் இருக்கா சேர்த்தீங்க. ஏன்னா பெரும்பான்மை இல்ல, 107 ரன்னா இருக்குது. அந்த பெரும்பான்மை இடத்தை பிடிக்க யார் காலையும் பிடிக்கலாம், யார் கழுத்தையும் இருக்கலாம். அந்த எல்லைக்கு இது தாவேக்கா போகுது. திமுக கொடுத்தது கேடு கட்டாச்சு, கொடுங்கோலாச்சு. ஆனா வரக்கூடிய காலம் திமுகவே பரவாயில்லை, அதிமுகவே பரவாயில்ல நினைக்க நடந்துட்டுங்க. இது 50 நாள், 50 நாளுக்கு இந்த பாடு. 50 நாள்ல தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சீர்கெடுது. போதைப் பொருட்கள் புழக்கம், பெண்கள் மீதான பாலியல் வன்முறை கேட்டா சிங்கப்பன் அதிரடிப்படை அமைச்சிருக்கிறோம். என்ன ஒரு சிங்கப்பன் அதிரடிப்படை? அந்த ஒரு படத்தை சொல்லுவார்ல சேகா, அந்த பேர்லாண்டா இருந்துட்டு அந்த மாதிரி சிங்கப்பன் அதிரடிப்படை. சிங்கப்பன் பரவாயில்லையே, அதிரடிப்படை பரவாயில்லையே. ஆனா உண்மையிலேயே விஜய் மாதிரி அதுவும் தண்ணி. ஏன்னா சிங்கப்பன் அதிரடிப்படை அதோட வேலை என்ன? அவங்க வேலை என்ன? அவங்க ரோந்து போவாங்க. ரோந்து போறப்ப இந்த பேருந்து நடுவம் இருக்குதா, அங்க குற்றம் இருக்குதா, குறுக்க போய் தடுப்பாங்க. இல்ல குற்றவாளி தானா பிடிச்சு காவல் நிலையத்தில் ஒப்படைப்பாங்க. அவ்வளவு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட பிறகு வழக்கு போடுதா விடுவிக்கப்படுதாங்கிறத அவங்க தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அவங்களால வழக்கு போடவோ, புலனாய்வு செய்யவோ, விசாரணை செய்யவோ எந்த அதிகாரம் இல்லை. அதிகபட்சமா ரோந்து போகலாம், வாகனத்துல ரோந்து போகலாம். இந்த ரோந்து போறதுக்கு ஏற்கனவே அம்மா பெட்ரோல் ரோந்து படம் இருக்குது, பின் பெட்ரோல் ரோந்து படம் இருக்குது. அது என்ன செஞ்சோம் அரசாங்கம் இது பண்ண போகுது. மொத்தமா தமிழ்நாட்டுல பெண்களோட மக்கள் தொகை 4 கோடி. 4 கோடி. ஆனா சிங்கப்பூர் அதிபர 2565 பேர். அதை மேலும் விரிவாக்கம் பண்ணாலும் 5000 பேர். 5000 பேரை ரோந்து வச்சு 4 கோடி பெண்களை காப்பீங்க. தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு? உலகத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரம் பெற்ற 100 நாடுகள் கூட பெரிய நிலப்பரப்பை கொண்டது தமிழ்நாடு. இங்கிலாந்து நாட்டுக்கு நிகரான நிலப்பரப்பை கொண்டது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுல 5000 பேரை வச்சு ரோந்து போய் நான் பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் விஜய் சொல்றாருன்னா இதெல்லாம் படத்துல நடக்கலாம், நிஜத்துல நடக்க வாய்ப்பு இல்லை. வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடை, அந்த மதுபான கடையை மூட துப்பு இல்ல. திமுக மதுபான கடை நடந்துச்சு, அதிமுக மதுபான கடை நடந்துச்சு. நாங்க மாற்றணும் வந்தீங்களே, மதுபான கடையை மூட வேண்டியதானே? ஏன் மூடல? என்ன மூட மாட்டார்கள். இது திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்று இல்ல. திமுக அதிமுக பண்ணதை இன்னும் தீவிரமா பண்ணுவான். அவனாவது கொஞ்சம் நாடகம் போடுவான், வேடம் போடுவான். இவன் குற்றம் பண்ணிட்டு கூச்சமே எல்லாம் புரிவான். இந்த 50 நாட்கள்ல பாருங்க, சட்டம் சீர்கெடுது, வன்முறை நடக்குது. யார் செய்யாம பார்த்தா தாவேக்காரனே முதலை பெண்ணு கொடுத்தாங்க. அந்த பெண்ணு வீட்டுல தாவேக்கா திவாகி சொல்லிட்டான். அவன் யாருன்னு பார்த்தா இப்ப பார்த்தா அரசு விடாது இருக்கிறான். இப்ப இடத்துல ஒரு பெண்ணு கூட்டு பாலியல் கொடுங்க. யாரு? தாவேக்காவோட பெண்ணு, கட்சிக்கார பெண்ணு. அந்த பெண்ணை 2 பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் கொடுக்க பண்ணிட்டு அந்த பெண்ணு துணிவோடு புறா கொடுத்தாங்க. இதுக்கு காரணம் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க. ஆனா இதுவரை அந்த திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் தவறு மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனா புகார் சொன்ன பண்ண கட்சி பிடித்தாங்க. எவ்வளவு மாற்றம்! நான் மாமனா இருப்பேன், நான் அண்ணனா இருப்பேன், இதெல்லாம் மேடைக்கு சொல்றது. நீ என்ன புரட்சிகரமான திட்டத்தை வச்ச? அண்ணன் முஸ்லீம் திட்டம், மாமத்தின் திட்டம், நாத்தா திட்டம், ஓப்பரியா திட்டம், எல்லா திட்டம். தமிழ்நாட்டின் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு? தமிழ்நாட்டோட நிதிச்சுமை எவ்வளவு? திமுக அதிமுக ஆட்சியாளர்கள் நிதிச்சுமை ஏறிச்சு. அப்ப வந்தா திமுக போல அதிமுக போல இலவசம் தரமாட்டேன், மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்து, வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் இந்த திட்டங்களை கொண்டு வந்தா சரியானது.
பிறக்கிற குழந்தைக்கு நான் மோதிரம் போடுவேன், மோதிரம் போட்டு என்ன பண்ண போறேன்? மோதிரம் இந்த பக்கம் மாத்தல அந்த பக்கம் கழிச்சு போய் டாஸ்மாக் வச்சுக்கலாம். அது என்ன பண்றது? எப்படிப்பட்ட ஆட்சி பாருங்க, எப்படிப்பட்ட விளையாங்க பாருங்க. ஆனா என்ன வேணாலும் தளபதி அப்படிதான் இல்லைங்க. தளபதிக்கு ஏங்க வரல? அவரு மார்வேஷத்துல போயிட்டு இருக்காரு. எங்க மார்வேஷத்துல வேற எங்கேயாவது போறாரு? இந்தியாவில போறாரு மார்வேஷத்துல? எங்க போறாரு? நம்ம பார்க்க செத்து இருந்தப்பவே விட்டுட்டு ஓடி போனாதான் அது போய் வேற என்ன? தமிழ்நாட்டில் நடக்காத கேள்வி கூட்டா பரப்புரைக்கே போகாத ஆளுக்கு ஓட்டம் போட்டுக்காங்க. பரப்புரைக்கே போகல, எல்லாரும் பரப்புரை பண்ணா. இது பரப்புரை ரத்து இருந்தார். அனுமதி வாங்குறோம் ரத்து பண்றது, அனுமதி வாங்குறோம் ரத்து பண்றது. இவங்களை உடக்குறாங்க, எடுக்கிறாங்க, சுருக்கிறாங்கிறது. திருச்சியில பேசுறாரு விஜய். ஒட்டுமொத்தமா அந்த வாக்கு செலுத்தின மக்கள், விஜய்க்கு வாக்கு செலுத்தின மக்கள் 93,000 பேர். ஆனா விஜய் நன்றிப்பு கொடுக்கல, அனுமதிக்கப்பட்ட மக்கள் 5,000 பேர். உலகத்தை நன்றி கழிப்பு கொடுக்கல, நிபந்தனை ஓட்டு இவ்வளவு பேருக்கு தான் நன்றி சொல்லுவேன். அவ்வளவுதான் இந்த இருக்கு. இப்படிப்பட்டது எந்த கணக்கில் வச்சாலும் எப்படி பார்த்தாலும் தலைவராக ஏற்றுக்க முடியல, முதலமைச்சராக ஏற்றுக்க முடியல. தூக்கி போடுது. ஐயோ, தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜயா இருக்கிறதா கணக்கில் பிடிச்சலாம இருக்கு. எவ்வளவு கேவலமா இருக்கு. வெளிநாட்டுல வாழக்கூடிய சொந்தங்கள்லாம் அந்த நாடுகளை பார்த்துட்டு, அந்த நாட்டின் தலைவர்களை பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு வரலாம்னு நினைச்சவங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டான். இனிமே அந்த போய் ஒண்ணு நமக்கு கிடைக்கப்படுங்க, நாடு கெட்டு சீரழிஞ்சு பார்க்க போகுது. எதை பத்தி எந்த கவலையும் இல்லை, எதை பத்தி எதுவும் தெரியவும் தெரியாது. சட்டமன்ற பேசுறதுக்கு எழுதி தரணும். முதலமைச்சரோட துறை சட்ட ஒழுங்கு, உள்துறை அமைச்சகம். அதை கேள்வி கேட்டா அந்த பக்கம் தெரிவிக்கிறார், இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் தெரிவிக்கிறார். அவர் வாய்ப்பு கேட்க மாட்டார். அதான் அமைச்சரை வாங்குற ஆதரவு வரைக்கும் புஷி ஆனந்து தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் சட்டமன்றம் போயிட்டாங்க. பேரடி அண்ணா, பெருந்தலைவர் காமராசர், பெருந்தகை ஜீவானந்தம், கன்னியாகுமரி காய்கறி இல்லத்து திருமகன் சங்கரையா போன்ற அரும் பெரும் தலைவர்கள் இந்த சட்டமன்றத்துக்குள்ள புஷி ஆனந்து ஆதரவு அழைக்காது. அந்த பக்கம் விஜய் எதுவுமே செய்யாம அவர் வாழ்க்கை உட்கார்ந்துக்கிறாப்புல. என்ன சொல்லி தொலைக்கிறது? அவர் கோட்டை போட்டு அப்படியே ஸ்டைலா இருக்காரு பாருங்க. இந்த லுக்ல பாருங்க, செம்மையா இருக்காங்க. அந்த சொன்னங்களே தமிழ்நாட்டை பல கோடி உயர்த்தது பெருந்தலைவர் காமராசர். காமராசர் தோட்டம் வசீகரமான தோட்டம் கிடையாது, கரிஸ்மாட்டிக் கிடையாது, முகம் பெருமோடு இருக்காது. அவர் கடைசி வரைக்கும் கதை வெட்டி கதை சட்டதான் போட்டாரு. வெளிநாட்டில் காமராஜர் புகழ் சொல்லப்படுது முதலமைச்சராக. அங்க குருவி பிரவேசம். அப்ப காமராஜால குளிர்ந்தாங்கிறதுனால காமராஜருக்காக பிரத்யேகமாக கோட்டு சூட்டு தைக்கப்படுது. ஆனா காமராஜர் கோட்டு சூட்டு போட்டு போகல. இதே வேட்டு போயிட்டாரு. நீங்க விருதுநகர்ல போய் காமராஜர் இல்லத்தை பாத்தீங்கன்னா காமராஜருக்காக தைக்கப்பட்ட கோட்டு சூட்டு காமராஜர் போடவும் போட்டு. அந்த காமராஜர் மக்கள் தலைவர், மக்களுக்காக என்ன 80 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்த காமராஜர் ஆட்சியில் தான் கல்வியில மறுமலர்ச்சி, உட்கட்டமைப்பை உருவாக்கும், விவசாயத்துல மிகப்பெரிய மாற்றம் எல்லாமே காமராஜர் ஆட்சி காலம் தான். தொழில்துறையில புரட்சி எல்லாமே காமராஜர் ஆட்சி காலம் தான். இது என்ன நடக்குது? எதை பற்றியும் தெரியாத ஆட்கள்கிட்ட நிர்வாகத்தை கொடுத்துட்டோம். திடீர்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கான டெல்லி சிறப்பு பிரிவு யாருன்னு பார்த்தா ஜனநாயகபுர போலீஸ் வெங்கட்டாளன் ஒருத்தர் வர்றாரு. நாம கேட்கிறோம், எங்க தமிழ்நாட்டை சாராத கர்நாடகத்துக்கு அந்த ஆளை ஏன் இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அமைச்சர் நிர்மல்குமார். அவர் கர்நாடகா கிடையாது, ஆந்திரா. எந்த கர்மம் வந்தாங்கடா? அவர் ஆபத்து சமயத்துல உதவியா இருந்தார். என்ன ஆபத்து சமயம்? கஜா புயலப்ப, ஒட்டி புயலப்ப, நிவர் புயலப்ப, சென்னையில வெள்ளம் எடுத்துட்டப்ப மக்களுக்காக உதவி பண்ணாரா? மக்களுக்காக இன்னாரா? என்ன பண்ணாரு? படத்தை வெளியிடாதப்ப காசை கேட்காத இருந்தாரு. அப்ப என்ன பண்ற? புஷியானந்த கட்சி பொறுப்பை நீக்கி விட்டுட்டு வெட்டந்தான போட்டு, இல்ல விஜய தலைவர் பொறுப்பை இறக்கிட்டு வெங்கட்டான போடு, கட்சி பொறுப்பை போடு. யார் கேட்க போறா? தமிழே தெரியாதவன் தமிழ்நாட்டுக்கான செய்தியா?
காவியாற்றி குறுக்கே மேலாட்சி தடுப்பணை கட்டணமா கூடாதா? வெங்கட்நாதன் கருத்து என்ன? வெங்கட்நாதன் பார்வை என்ன? இவர் சொல்றாரு தங்கை கொடுக்கிறது போல ஊராவிட்டு வெயில உங்க வீட்டுக்கு சுழற்சி ஆகிக்க போறோங்கிறது. நீங்க சோற ஊராவிட்டு இடம் காட்டுறது கேவலம் தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச அலங்கோல நில ஓட்ட கொண்டு அவங்க போட்டுட்டு இன்னைக்கு பிரச்சனைக்கு நம்ம வீடு வந்து போராடி இருக்கு. அண்ணன் சீமானாவது வெற்றி பெற்றுக்கான்னு இப்ப சொல்றேன். பரவசி யாரா சட்டமன்றத்தில் பேச போற? அவர் அப்பாவை காணுங்கிறாரு, இவர் வந்து மனைவியை காணுங்கிறாரு. ஆனா சட்டசபையில மக்களுக்கான பிரச்சனைகள் பேசப்படவே காணுமே. ஏன்னா எந்த பிரச்சனையும் பேச திமுகவுக்கு தாழ்விகம் இல்லை, அருகதை இல்லை. எல்லா பிரச்சனையும் தொடக்கம் திமுக. அதனால பிரச்சனையை திமுக பேச மாட்டான், மக்கள் பிரச்சனையை பேச மாட்டான். தாவேகாவுக்கு அது தெரியாது. ஆட்சிக்கார உட்கட்சி பற்றி சமாளிக்க முடியல. அப்ப மக்கள் பிரச்சனை பேசப்படாத சட்டமன்றமாக தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்கு. வாக்கின் வலிமை அறியாது, வாக்கின் மகத்துவத்தை அறியாம பேச்சு சொன்னா ஓட்ட போட்டேன், பேரன் சொன்னா ஓட்டு போட்டேன், மகன் சொன்னா ஓட்டு போட்டேன். உங்க பேரனுக்கோ உங்க பேத்திக்கோ உங்க மகனுக்கோ சளி பிடிச்சிருக்கு, மூக்களை ஊத்துது, அதை ஐஸ்கிரீம் எடுங்கிறான். இல்லப்பா சாப்பிடக்கூடாது, உடம்பு கெட்டு போகும். நீங்க இல்ல வேணும் அதனால தலைமையை போட போட்டு போட அப்படின்னு அவளுக்கும் அவனோட புரிதல் இருக்கும். 18 வயசை தாண்டாலும் அவனுக்கு வாக்கு இல்லை. ஆனா பேரன் சொன்னா பேட்டு சொன்னா மகன் சொன்னா மகன் சொன்னான்னு ஓட்ட போட்டுட்டு நீ கரண்ட் வேலையில எப்படி வரும்? தலைவன் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு படுத்துங்க. அவ்வளவு நான் விஜய்க்கு விசிறினா இப்ப கரண்ட் எல்லாம் விசிறி வச்சு செஞ்சுக்க. அது ஒரு மின்சாரம் போகுது. காரணம் சொல்றாங்க புரியா? அதாவது பீஸ்கையில பிடிக்கிட்டு போறாங்க. எப்ப பிடிக்கிறாங்க? காலையில பிடிக்கிட்டு போறாங்க. கரண்ட் எப்ப போகுது? அது ராத்திரி போகுது. இல்ல கரண்ட் விட்டுட்டு போகுது. எப்படி பிடிக்கிட்டு அங்கே உட்காந்து மாற்றி வாங்கிட்டு போனா ஏண்டா ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் சேர்ந்து சென்னைங்கிற விடக்கூடிய மாநகரத்துக்குள்ள செயற்கையாக மின்னத்தை ஏற்படுத்த முடியுமாடா? இல்ல கத்தி படமாடாது? கத்தி படமா சக்காய் படமா? என்ன காரணம் எவருக்கும் தெரியல. காரணம் எப்படி சொல்றது இல்ல, சாட்சிட்டுல போட்டு என்ன காரணம் சொல்லலாம் சொல்லு அப்படின்னு சொல்றேன். அது இதெல்லாம் சொல்லுது. அடுத்த நாள் போய் குறுக்கிற போட்டு கேட்கறது, நீ ஏதாவது சொல்லு. அந்த ஏழு காரணத்தை வாங்கிட்டு மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எல்லாரும் கூத்து. ஊடகங்கள் எப்போதும் விஜய் பேசுது, அவர் இப்படி கொண்டாரு அப்படி கொண்டாருன்னு. ஆனா கட்சியோட 2 ஆண்டு காலத்துல ஊடக சந்திப்பு நிகழ்த்தவே இல்லை. ஊடகங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுத்து பதில் சொல்ல தயாரில்லை. நீ சிரிச்சு வாங்க, கட்சி படத்துல சம்பந்தம் அளிக்கிறாங்க பக்கத்துல. அது டான்ஸ் ஆட போகல, டான்ஸ் ஆட போகல, நீ பேசுறாப்புல தூக்கி காத்தையை ஊற செஞ்ச ஊருக்கு அப்படின்னு பயங்கரமா பேசுறாரு. சர்க்காரு அங்கேயும் பிரச்சனைப்பு, நெர்சல்ல கையில கைவிலங்கு போடுறாங்க, அப்பையும் பிரச்சனைப்பு. ஆனா நிஜத்துல எந்த மீட்டும் இல்லை. நாயகத்துக்கு குட்டிச்சோரா மாறப்போகுது. 5ஆம் காலம் மக்கள் கொஞ்சம் இந்த பாடலாம் படப்படுறதில்லை, அவ்வளவு பாடுபட போறோம். ஆனா எல்லாத்துக்கும் கதையை சொல்லுவான், ஒரு கட்டுக்கதையை சொல்லுவான். எல்லாம் பொய் குற்றாலத்துல ஆட்சியை பிடிச்சான். கருவில திட்டமிட்டு கொண்டுட்டாங்க, அவரை முடக்க சரி பண்றாங்க, அவரை ஒடுக்க சரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 49 சாவு இந்த நொடி வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய யாருக்கும் வழியை தரல, வேலையை தரல. அதை வச்சு கேவலப்பட்ட அரசியல், கரூர் மாநகராட்சி அரசியல் வரலாற்றுல பார்க்காத கூட்டம் தமிழ்நாட்டு அரசு வரலாற்றுல பார்க்காத கேடு கட்ட கூட்டம். ஒவ்வொருத்தரும் அக்கிஸ்ட் மறியல் அமைச்சர் அவர் பார்த்தா புதுச்சேரியில சொந்த தம்பி அடிச்சுட்டு அடிச்சு இங்க பல வருஷம் உட்காந்துட்டாப்ல. அன்பு சொந்தங்களே, எல்லா பிள்ளைகளையும் தவறுகளையும் மக்கள் தான் பண்றோம். நாட்டில் இருக்க முதல் பொதுத்தேர்தல எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. யாரு படிச்சவங்களோ, யாரு பட்டதாரியோ, யாரு மகாஸ்தாரோ, யார் நிலக்கிறாரோ, யார் செல்வந்தரோ அவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்துச்சு. அப்படி போராடி பெற்ற உரிமை வாக்குரிமை.
முதல் பொது தேர்தலில் பெண்களுக்கு சுத்தமாக புரிய கிடையாது. நாம் சுதந்திரம் போராடிப்பட்டது போல வாக்குரிமைக்கு ஒரு போராட்டம் செஞ்சோம். அந்த வாக்குரிமை தான் 5 ஆண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்குது. தவறான ஒருத்தருக்கு வாக்கு செலுத்திட்டீங்கன்னா நான் தவறு பண்ணிட்டேன்னு அதை உணர்ந்து திருத்தறதுக்கு 5 ஆண்டு காலம் தேவைப்படும். அந்த 5 ஆண்டு காலத்துல நாட்டையே முடிச்சு விட்டுருக்காங்க. திமுக அதிமுக ஆட்சி காலத்துல வனக்கொள்ளை நடந்தது, வனக்கொள்ளை நடந்தது, கரிம வளங்கள் பக்கத்து மாநிலங்களுக்கு ஏற்றப்பட்டது. தாவே காட்சி அதேதான் அதேதான் திமுக அதிமுக ஆட்சி காலத்துல கமிஷன் கரப்ஷன் அதேதான் செய்யும். அப்ப பாட்டுக்கு 10 ரூபா வாங்கினா இப்ப அது பாட்டு மாதிரி ஏற்றி விட்டு 20 ரூபாய் மாத்திட்டான். எந்த மாற்றம் இல்லையே. கொள்கை நிலையங்கள் அதே போல 40 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன். எந்த மாற்றம் இல்ல. ஒரே ஒரு மாற்றம் வேட்சை போட்டிருந்தாரு ஒரு கருத்த. இப்ப வந்து கோர்ட்டு அதுல திருமணத்துக்கு வேண்டிய அதை தாண்டி எந்த மக்கள் பிரச்சனை தீர்க்கப்படப்படவில்லை. தமிழ்நாடு ஒரு அடி முன்னோக்கி நகர போவதில்லை. பல நூற்றாண்டு பின்னோக்கி போக போகுது. தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்கள் ஆண்டாலும் குறைந்தபட்சம் மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் பிரிவு உண்டு, ஒரு அரசியல் பார்வை உண்டு. அவங்க பகுப்பாய்வு பண்ணி வாக்கு செலுத்துவாங்க. அதுவே பார்வைச்சு எல்லாத்தையும் உடச்சி ஓட்டி ஒரு நடிகை வந்தா ஓட்டு போட்டுவான்னு ஒரு நிலையை உருவாக்கி விட்டு விஜய் மட்டும் வந்திருக்காரு. இன்னும் பலவே தர இருக்கான் திரைத்துறைக்கு வர்றதுக்கு. ஒருத்தர் வந்து நான் வர்றதா இல்லையான்னு மக்கள்கிட்ட கேட்டு வர்றீங்க. நான் திருச்சி நிக்கல, ஆனா ஃபீல் பண்ணாங்க. நான் எழுதி ஃபீல் பண்ண போறேன், நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நான் வந்துருக்கேன். ஒரு பக்கம் அந்த லாரன்ஸ் இன்னும் பல பேர் கலவுச்சிருக்கேன். நம்மளும் தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் இவ்வளவு ஈஸியா இருக்கு. பிரச்சாரத்துக்கும் போக தேவையில்லை, போடவும் தேவையில்லை, பிரஸ் மீட்டும் தேவையில்லை, பொதுக்கூட்டத்தை சொந்தமாவும் பேச தேவையில்லை. இவ்வளவு எளிதாக இருக்கு முதலமைச்சர் அப்படின்னு பல பேர் முடிவு வைத்தான். இந்த பெரம்பூர் தொகுதி வரலாற்றுல வந்து பெரிய கலந்த தமிழ்நாட்டுக்கே போட்டாங்கன்னா கூட பெரம்பூர்ல தோக்கடிச்சுக்கணும், பெரம்பூர்லையும் தோக்கடிச்சுக்கணும், திருச்சியிலும் தோக்கடிச்சுக்கணும். மக்கள் சந்திப்பே கிடையாது, மக்கள் போராட்டங்களை இருக்கிறது கிடையாது. திமுக எழுத்தாரு விஜய், திமுக எழுத்தாருனா கடந்த 5 ஆண்டு காலத்துல 2.5 ஆண்டு காலம் கட்சி தொடங்கி இருந்தார். பாஜக அந்த 2.5 ஆண்டு காலத்துல எத்தனை போராட்டங்களை திமுக கடந்த காலத்தில் விஜய் எடுத்தாரு? ஒண்ணும் இல்லை. எத்தனை போராட்டங்கள்ல தன்னடிச்சு அடைவிட்ட போராட்டங்கள்ல பங்கெடுத்தாரு? அப்பவே இல்லை. இப்ப திமுக விவாதத்துக்கு மாற்றாக எந்த விவாதத்தை கொடுக்க போறாரு? இப்பயும் ஒரு மாற்றம் இல்லை. திமுக செஞ்சதை விஜய் செய்ய போறாரு, உதயநிதி ஸ்டாலின் பண்ணதை விஜய் பண்ண போறாரு. அவ்வளவுதான். அதனால திருவாரூர் வரையா சொல்றாரு, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியுது. நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம். இனியாவது உணரணும். மறுபடியும் விஜய் எங்க அண்ணன் எங்க தம்பினா அவருக்கு அப்படி உறவு முறைகள் மேல எந்த மயக்கமும் கிடையாது. அதுக்கு மேல பேசணும்னா அது தனிப்பட்ட வாழ்க்கை போயிடும். அவருக்கு அப்படி எந்த உறவும் கிடையாது. 47 செத்து விழுந்தப்பை விட்டு ஒரு நாள் தான் விஜய். அவர் ஒருபோதும் யாருக்கும் உண்மையா இருக்க மாட்டாரு. அவருக்கு நன்றி உணர்ச்சி என்ன தெரியாது, விசுவாசம் என்ன தெரியாது, மனிதத்தன்மை என்ன தெரியாது, எதுவுமே கிடையாது. நீ பேப்பர்ல பாக்குற விஜய் வேற, நிஜத்துல பாக்குற விஜய் வேற. அத வந்து நீங்க உணர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும். ஆனா அது வரைக்கும் நல்லா இருக்குமான்னு தெரியல. எதுவாகியும் களத்துல நாம் தமிழர் கட்சி போராடும். இந்த 16 ஆண்டு காலத்துல மக்கள் எங்களை தோற்கடித்தார்கள். 2016, 19, 21, 24, 26 உள்ளாட்சி தேர்தலில் இடைத்தேர்தல் காலத்துல மக்கள் தோற்கடித்தார்கள். மக்கள் புறந்தள்ளினார்கள். மக்கள் எங்களுக்கு துரோகம் செய்தார்கள், தன்னாக துரோகத்தை செய்தார்கள். ஆனால் ஒருவரும் இந்த 16 ஆண்டு காலத்துல மக்களுக்கு எந்த பாதகத்தையும் நாங்கள் செய்யல, மக்களுக்கு எந்த துரோகத்தையும் நாங்கள் செய்யல. ஒரு மக்கள் விரோதத்தை ஆதரிக்கவும் இல்லை, மக்களில் கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை நியாயப்படுத்தவும் இல்லை. முழுக்க முழுக்க 16 ஆண்டு கால மக்களுக்கு அளிக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. திமுக ஆட்சி காலத்துல போராடணும், அதிமுக ஆட்சி காலத்துல போராடணும், பாஜக ஆட்சி காலத்தையும் போராடும். உங்கள் வாக்கை சரியான முறையில் செலுத்திருந்தா நாம் போராட வேண்டிய நிலை இல்லை, எல்லாமே நம்ம தேடி வந்திருக்கோம். ஆனா தவறான கையில அதிகாரம் போயிட்டதால மறுபடியும் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதை உணர்ந்து இனியாவது விழிப்புணர்வு பெற்று அரசியல் புரிதலோடு
நகருங்கள், மக்களுக்காக போராட்டத்தில் இல்லைங்க. இல்ல மறுபடியும் அண்ணன் எங்க தலைவலி என்னன்னா ஒண்ணும் முடியும். ஆகவே அன்பு சொந்தங்களே, நாம் தமிழர் கட்சி இந்த போராட்ட களத்திலே தொடர்ச்சியாக இருக்கும். ஆளும் தாவேக அரசுக்கு திமுக கொடுத்தாக இருக்கப்படுவதில்லை, அதிமுக கொடுத்தாக இருக்கப்படுவதில்லை. ஆனா நாம் தமிழர் கட்சி பெரிய கொடுத்தாக இருக்கும். இந்த 5 ஆண்டு காலம் உறுதியாக இந்த கேடுகட்ட தாவேக அரசை, மனித தன்மை இல்லாத முதலமைச்சரை அம்பலப்படுத்துவோம், கிழிச்சு தொங்க விடுவோம். நீ வழக்க போட்டாலும் சரி, செயல்படுத்தினாலும் சரி, நீ அடக்குமுறை ஒடுக்குமுறை பாய்ச்சாலும் சரி, இந்த தாவேக அரசை கிழிச்சு தொங்க விட்டு உண்மையான மாற்று அரசை தமிழ்நாட்டில் கட்டமைப்போம். நன்றி வணக்கம்.